வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை மறுநாள் முதல் மீண்டும் கனமழை தொடங்கும் என வானிலை மையம் கணிப்பு. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் நாளை மறுநாள் முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. 12ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூரில் மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஆய்வு செய்த மத்திய குழு இன்று கடலூர், புதுச்சேரியில் ஆய்வு செய்ய திட்டம். சினிமா செய்தியை பார்ப்பதில்லை என விஜய் குறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி பதில். முதலமைச்சரை மக்கள்தான் தேர்வு செய்கின்றனர் என ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பதிலடி. கூட்டணி நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக திருமாவளவன் விளக்கம். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்வினையாற்ற கட்சி நடத்தவில்லை என காட்டம். வேங்கை வயல் விவகாரத்தை மணிப்பூர் வன்முறையோடு விஜய் ஒப்பிட்டது மோசமானது என கனிமொழி கண்டனம். கலை உலகில் விஜய் மைனஸ் ஆனதால் தான் அரசியலுக்கு வந்தவர் விஜய் என RS பாரதி காட்டம். மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் அவர் மைனஸ் ஆக போறாரு. கலை உலகில் இருந்து அவர் மைனஸ் ஆனதுனால தான் இங்க வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடப்பதாக விமர்சித்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என கூறிய திருமாவளவன். கட்சி நிர்வாகிகள் அதிருப்தி உள்ளதாக கூறப்படும் நிலையில் இன்னும் அனுப்பப்படாத நோட்டீஸ். சென்னை தாம்பரம் அருகே ஆம்னி பேருந்து நிறுத்தத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வழக்கு இருப்பதால் சென்னைக்குள் இருந்தே பேருந்துகள் இயக்கப்படும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தகவல். திருவண்ணாமலை மகாதீப மலையில் ஏறிச் சென்று இன்று ஆய்வு செய்கிறது வல்லுநர் குழு. மண் சரிவு ஏற்பட்டதை அடுத்து மலையேற பக்தர்களை அனுமதிப்பதா வேண்டாமா என முடிவு செய்ய சோதனை. தீபத் திருவிழாவையொட்டி திருவண்ணாமலையில் உள்ள 156 பள்ளிகளுக்கு இன்று முதல் 9 நாட்கள் விடுமுறை. பாதுகாப்பிற்கு வரும் 16,000 காவலர்களை பள்ளிகளில் தங்க வைக்க ஏற்பாடு. சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயிலில் கதவு திறக்காததால் அவதி. திண்டுக்கல்லில் இறங்க முடியாமல் கொடை ரோடு வரை சென்ற பயணிகள். திண்டுக்கல் அருகே நீச்சல் பழகச் சென்ற சிறுவர்கள் 3 பேர் குளத்தில் மூழ்கி உயிரிழப்பு. உடல்களை கண்டு கதறி அழுத உறவினர்கள். முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை அனுமதிக்காத கேரள அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பராமரிப்பு பணிகளை உடனடியாக தொடங்க திமுக அரசுக்கு வலியுறுத்தல். புதிதாக 1,50,000 பேருக்கு ரேஷன் அட்டைகள். 1,28,000 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடிகர் திலீப் நீண்ட நேரம் நின்று தரிசனம் செய்ததாக புகார். விளக்கம் கேட்டு அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிய தேவசம் போர்டு. சிரியாவில் உள்நாட்டுப் போர் உச்சகட்டத்தை எட்டியதால் பதற்றமான சூழல். தலைநகர் டமாஸ்கஸை நெருங்கிய கிளர்ச்சியாளர்கள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தவிர்க்க போராடும் இந்தியா. 2வது இன்னிங்ஸில் 128 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம். நேற்று பரவலாக மழை பெய்தது.
தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் நாளை மறுநாள் முதல் மீண்டும் கனமழை வெளுத்து வாங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பலத்த மழை பெய்தது. குளித்தலை, மருதூர், கோட்டைமேடு, ஐயர்மலை, இரும்பூதிப்பட்டி, திம்மாச்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல நாமக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான எருமப்பட்டி, சேந்தமங்கலம், கொல்லிமலை, மோகனூர் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. இந்நிலையில் நாளை மறுநாள் முதல் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெஞ்சல் புயலால் பெய்த பெரும் மழையால் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது வங்கக்கடல் பகுதியில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது வரும் 11ஆம் தேதி இலங்கை, தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் அரபிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதனால் இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. நாளை மறுநாள் முதல் 4 நாட்களுக்கு மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் 11ஆம் தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. 12ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் 13ஆம் தேதி மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி என தென் மாவட்டங்கள் முழுவதும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் கனமழை பெய்ய வாய்ப்பில்லை என்ற போதும் 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் கணக்குகளை போட்டு காய்களை நகர்த்தி வரும் நிலையில் ஆளும் கட்சி குறித்து தவிக தலைவர் விஜயின் விமர்சனம் பேசுபொருளாகியுள்ளது. கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். சென்னையில் வெள்ளிக்கிழமை நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஆளும் திமுகவுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விடுத்த எச்சரிக்கை இது. விஜயின் காட்டமான விமர்சனம் பற்றி துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினிடம் கேட்டதற்கு சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என விஜயை அரசியல்வாதியாகவே அங்கீகரிக்காதது போன்று சூசகமாக பதிலளித்தார். அவரை இன்னும் சினிமா நடிகராகவே உதயநிதி பார்க்கிறார் என்பது போல் அவரது பதில் அமைந்தது. சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியது விஜய் மீதான அவரின் ஆத்திரத்தை காட்டுகிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கருத்து தெரிவித்துள்ளார். கருணாநிதி பேரன், முதலமைச்சருடைய மகன், இது ஒன்றுதான் தகுதியதோடு அதுக்கு அடுத்து 10 படங்களை நடித்திருக்கின்றார். திரைப்படத்துறையிலே இருந்தவர் திரைப்படத்துறையில் நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னால் இது விஜய் மீது உள்ள ஆத்திரத்தை இந்த பதில் காட்டுகிறது என்பதுதான் இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும். விஜய் கூறியிருந்த இருமாப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தி பதிலடி கொடுத்தார் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி. இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம். அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். 2026 திமுக கூட்டணி கணக்குகள் மைனஸ் ஆகும் என்று தவிக தலைவர் விஜய் பேசிய நிலையில் கலை உலகில் விஜய் மைனஸ் ஆனதால் தான் அரசியலுக்கு வந்திருப்பதாக விமர்சித்தார் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி. திமுக கூட்டணி கணக்கு வந்து மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் பேசியிருக்காரு நடிகர். ஒரு மைனஸ் ஆகும், கலை உலகில் இருந்து ஒரு மைனஸ் ஆனதுனால தான் இங்க வந்திருக்காங்க. திமுக கூட்டணி உறுதியாக உள்ளதாக RS பாரதி கூறிய நிலையில்
விசிக தலைவர் திருமாவளவனும் அதனை மீண்டும் உறுதிப்படுத்தினார். நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் தெளிவாக இருக்கிற போது, உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை. எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை. அங்கே போனால் அல்லலாமா, இங்கே போனால் வாரலாமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா, ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்ன ஆவது. ஒரு தம்பி சொல்றாரு, இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாஸை ஃபாலோ பண்ணணும். இதனிடையே விஜய் கூறியது போல திமுக கூட்டணிக்குள் திருமாவளவனுக்கு அழுத்தம் இருப்பதை உணர்கிறோம் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கருத்து தெரிவித்துள்ளார். அம்பேத்கருடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்திருக்க வேண்டும்.